வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லகர விதிகளில் சில விதிகள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே காட்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காட்புள்ளி, முழுப்புள்ளி அந்த இதுக்கெல்லாம் வீடியோவும் ப்ளஸ் உங்களுக்கு நகர வேறுபாடுகள், கலைச்சொற்கள் எல்லாமே நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம்ப்பா. நம்ம வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நம்ம 140 டேஸ் ஸ்டடி பிளான் ஒரு ஷெட்யூல் போட்டு 40+ டெஸ்ட் நம்ம கொண்டு போக போகிறோம். அந்த வீடியோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பிடிச்சிருந்தா பார்த்துட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த லகர விதிகளில் சில என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் ரகரமாக திரியும் அப்படிங்கிறாங்க. அதாவது வேற்றுமை புணர்ச்சியில் இந்த குண்டு லா, இந்த லா வந்துச்சு அப்படின்னா இந்த லாவை தொடர்ந்து வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அது ரகரமாக திரியும் அப்படிங்கிறாங்க. இந்த லா இந்த ராவா திரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். கல் ப்ளஸ் சிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ கல் அப்படிங்கும்போது இந்த குண்டுலா இந்த லா வந்திருக்குங்களா. சிலை அப்படிங்கும்போது உங்களுக்கு அது சாதாரண என்ன கசட தபர அப்படிங்கிறது வல்லினம் தானப்பா. அப்போ வல்லினம் எழுத்து வந்திருக்குங்களா. வந்துருச்சு அப்படின்னா இந்த 2 எழுத்தும் சேர்ந்து இந்த லாவும் இந்த சாவும் சேர்ந்து ராவா திரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எளிமையாக புரியுதுங்களா. அந்த இல்லுக்கு நிலையாக இருந்துச்சு அப்படின்னா வறுமொழி வல்லின எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த இல்லும் அந்த வல்லின எழுத்தும் சேர்ந்து ராவா மாறிடும் அப்படிங்கிறாங்க. பாருங்க, கல் ப்ளஸ் சிலை கற்சிலைன்னு மாறுது. கடல் ப்ளஸ் கரை கடற்கரை அப்படின்னு மாறுது. இதுதான்ப்பா சிம்பிள் இது. நெக்ஸ்ட் பாருங்க, லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின், அதாவது வல்லினம் வந்துருச்சுன்னா இர்ரா திரிதாமா. இப்போ மெல்லினத்தை பற்றி பேசுகிறாங்க. மெல்லினம் வந்துருச்சு அப்படின்னா அது நாவா திரியும் அப்படிங்கிறாங்க. மெல்லின எழுத்துக்கள் என்ன, எங்கன எம்மனை தானே. அந்த எங்கன எம்மனால ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த குண்டுலா நாவா திரியும் அப்படின்னு சொல்றாங்க. பல் ப்ளஸ் முகம் பன்முகம் இன்னும் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுதான் செகண்ட் விதி. தேர்ட் விதி பாருங்க. லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின், அதாவது இந்த லகரத்தை தொடர்ந்து வல்லின எழுத்து அந்த கசட தபரன் வருதுல அந்த எழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த லா டாவா திரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. மக்கள் ப்ளஸ் பேருனா மக்கட்பேரு அப்படின்னு தெரியுதுங்களா. இது எளிமையா புரியுதாப்பா. இப்ப வல்லினத்தை சொல்லிட்டாங்க. அடுத்து மெல்லினம் சொல்றாங்க பாருங்க. இந்த லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா இந்த லகரம் நகரம் 3 சொல்லினா இந்த 3 சொல்லி நாவா திரியும் அப்படின்னு சொல்றாங்க. 4+ மீன் நான் மீன் அப்படின்னு சொல்றாங்களா. இது பாருங்க. இதுல எந்த வித்தியாசமே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லா வந்துருச்சு அப்படின்னா வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அந்த வல்லின எழுத்தாவே ரகரமா திரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதே இந்த லாவுக்கு மெல்லினம் வந்துருச்சு அப்படின்னா அந்த மெல்லினம் நகரமா திரியும் அப்படிங்கிறாங்க. அதே இந்த குண்டுலாக்கு பேசி முடிச்சுட்டு இந்த ஸ்கூலுக்கு வர்ற லா சொல்றாங்க. இந்த லகரத்துல வல்லின எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது டகரமா திரியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த லாவில் மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா அது 3 சொல்லி நாவா திரியுங்கிறாங்க. வல்லினத்துக்கு 2 சொல்லினா, மெல்லினத்துக்கு 3 சொல்லி நா வரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரி நகரமாக தெரியும்னா 4+ மீன் நான் மீன். அடுத்து தாவ பேசுறாங்க. தகரம் அப்படிங்கிறாங்க. வருமொழி தகரமாயின் லகரம் ரகரமா தெரியும். அதாவது வருமொழினா கூட சேர்ற மொழிப்பா. அந்த இருக்கு இல்லைங்களா. நிலைமொழினா அந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது. வருமொழினா ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது. சரிங்களா. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வருமொழி தகரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த லகரம் ரகரமா தெரியும் அப்படிங்கிறாங்க. இதில் 3 வரும். இப்போ வரைக்கும் நம்ம 2 தான் பார்த்தோம் அந்த 3 பாயிண்ட்ல. அடுத்து வர்றது 3 வரும். வருமொழி தகரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலைமொழியில இருக்க அந்த குண்டுலா ரகரமா திரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ரா போலவே தானே இருக்கு, இந்த மாதிரி திரியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே இது சொல்றாங்க பாருங்க. வருமொழி தகரமாயின் லகரமாக மாறுபடுவதோடு தகரம் ரகரமா மாறும். அந்த தா எழுத்துமே ராவா மாறும் அப்படிங்கிறாங்க. அந்த லா அப்படிங்கிற எழுத்துமே ராவா மாறும். அந்த தாவுமே ராவா மாறிடும் அப்படிங்கிறாங்க. சொல் ப்ளஸ் துணை என்ன சொல்றாங்க பாருங்க. சொற்றுணை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். நெக்ஸ்ட் பாருங்க. வருமொழி நகரமா இருக்கு, அதாவது வருமொழி நகரமா இருக்கு அப்படின்னா இந்த லகரம் நகரமா திரியும் அப்படிங்கிறாங்க. நாவா இருந்துச்சு அப்படின்னா நாவா அதே எழுத்தாதான் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி மாறுவதோடு இந்த நகரம் என்னவா திரியும் அப்படின்னா இதுவுமே நகரமா திரியும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே எழுத்தே 2மே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. பக்கத்துல அந்த என்ன எழுத்தா திரியுதோ அதே எழுத்தே வந்துடும் அப்படிங்கிறாங்க. பல் ப்ளஸ் நூல் பன்னூல், ஏன்னா நகரமா தானே தெரியுது, அதனால அந்த நகரமாவே வந்துடுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க.
அல்வழியில் தனி குறிலை அடுத்து லகரம் தகரமாக வரும்போது, அல்வழியில் அப்படின்னா அல் அப்படிங்கிறது ஒரு தனி குறில் தானப்பா. இந்த தனி குறியில அடுத்து வந்து லகரம் வந்து தகரமா வரும்போது, இந்த லகரத்துக்கு தகரம் வந்து வரும்போது என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஆயுதமா திரியும் அப்படிங்கிறாங்க. இந்த தகரமே வந்து ரகரமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாப்பா என்ன சொல்றோம் அப்படின்ட்டு? தனி குறில அடுத்து லகரம் வந்தா தகரமாவும் ஆயுதமா மாறும் அப்படிங்கிறாங்க. தகரம் ரகரமாவும் மாறுங்கிறாங்க. அல் பிளஸ் திணை வந்து அற்றிணை, பல் பிளஸ் துளி வந்து பற்றுளி. இதை வந்து நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டே வார்த்தையில படிச்சிருங்க. லகரம் வல்லினமா வந்துச்சு அப்படின்னா ராவா தெரியும். அதாவது குண்டுலாவுக்கு வல்லினம் வந்துச்சுன்னா ராவா தெரியும். அதே குண்டுலாவுக்கு மெல்லினம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நாவா தெரியும். இதை ஒரு செட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த லாவுக்கு வந்து வல்லினம் வந்துருச்சுன்னா டா வரும். இந்த லாவுக்கு வந்து மெல்லினம் வந்துருச்சுன்னா 3 சொல்லி நா வரும். இந்த 2 கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளோதான் இந்த 2 கண்டிஷன். நெக்ஸ்ட் பாருங்க. வருமொழி வந்து தகரமா இருந்துச்சு அப்படின்னா இந்த லகரம் வந்து ரகரமா மாறும். ஆனால் இந்த என்ன எழுத்து வருதோ இந்த முதல் எழுத்து வந்து அதே எழுத்தா மாறிடும் அப்படின்னு. இந்த எழுத்து இதே எழுத்தா மாறிடும். லகரம் வந்து நகரமா மாறுது. அதே சேம் டைம் இந்த தகரமும் ரகரமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது புரிஞ்சிடுச்சாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க. அதே இது வருமொழி வந்து நகரமா இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து லகரம் வந்து நகரமா மாறும் அப்படிங்கிறாங்க. இதே இது நகரமா மாறுறதுனால இந்த நா வந்து இந்த நாவாவே மாறிடும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே எழுத்து 2 தடவை வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? அதே மாதிரி அல்வழியில வந்து தனி குறியில அடுத்து லகரம், அதாவது அல்வழியில தனி குறியில அடுத்து லகரம் வந்து தகரமா வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆயுதமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாப்பா? தனி குறியில அடுத்து அல்வழியில் தனி குறியில அடுத்து லகரம் தகரமாக வரும்பொழுது ஆயுதமாக மாறும். அந்த தகரம் வந்து ரகரமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தா நமக்கு எப்பயுமே என்னவா மாறும்? ராவா தானே மாறும். எதுலனாலும் உங்களுக்கு இந்த தா எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தா வந்து உங்களுக்கு ராவா தானப்பா மாறும். இந்த ராவா மாறுறது அப்படிங்கிறதுனால அது ஆயுத எழுத்து வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அது வந்து அல் பிளஸ் திணை வந்து அற்றிணை அப்படின்னு மாறுது அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இது எளிமையாக தான்ப்பா இருக்கும். இந்த மாதிரி எளிமையாக இருக்கிறது நமக்கு தெரியாதனால தான் நம்ம வந்து ஆன்சரை எடுக்க முடியாமல் ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவை புரியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் நிப்பாட்டி பார்த்துட்டு ஒரு 2 டைம்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு புக்ஸில் 1 டைம்ஸ் பார்த்துருங்க. உங்களுக்கு எளிமையாக புரியும். இன்னொரு இலக்கண விதியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.